தேவிக்கு இரண்டாம் தர மனைவியாக மோகனா என்ற பெயரோடு எந்த குறை இல்லாமல் ஆற்றிருக்கான். அவைக்கு எனக்கு முன்னதாக வர வேண்டிய அவை கவிதற்கான வேலை செஞ்சாரோ. நான் ஒரு சாதாரண வேலைக்கார பையன். உங்களை பார்த்த உடனே நான் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? குஞ்சு சொல்லணும். குனிந்து குஞ்சி குனிந்து யார் தெரிந்து பேச வேண்டும். நன்கு அறிந்து விவரத்தை ஆட வேண்டும். ஏடா கூடமா பேசுறேன் இருக்கிற நாலு குச்சி எடுத்துருவோம். ஏண்டா எனக்கு முன்னதாக வந்து மலரை தூவி வருக வருக வரவேற்க வேண்டிய நீ நான் ஏண்டா காலத்தாவணும். வீட்டுல எங்க அம்மா அப்படி அழி சொல்லி கத்து கொடுத்தாங்க. அதே அம்மா கேக்குறேன். எங்க அண்ணன் ஆந்திராக்கு வேலைக்கு போயிருந்தாமா, வேலைக்கு போயிருந்தா ஒழுங்கா வேலைச்சு வீட்டுக்கு வந்தானா, அங்க ஒரு பெண்ணை பார்த்து காதல் திருமணம் செய்து 2 பேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. கையை ஓடிச்சிருவேன். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தா சும்மா இருக்கிறாங்களா? உனக்கு வைக்கணுமா? இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தா சும்மா இருக்கிறாங்களா? 2 பேரும் தெலுங்கு பாஷையில பேசுறாங்க. தெலுங்கு பாஷை எனக்கு எங்க அம்மாக்கு தெரியலாமா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவன் மனைவி கிட்ட அவன் பேசுறான். அவன் மனைவி கிட்ட பேசாது, உன் மனைவி கிட்ட பேசுவா. இல்ல நீ வச்சிருக்கிற வெப்பாட்டி அவகிட்ட பேசுவானா? பேசி தப்பு இல்லமா? என்ன எங்க அம்மால வச்சுட்டு பேசுறாமா? அம்மால வச்சிருக்கானா? எங்க அம்மால வச்சிலமா? என்ன எங்க அம்மா எதிர்ல உட்கார வச்சுட்டு எங்க அம்மா பேசுறாங்க. அப்படியே என்ன பேசுறேன்னு எனக்கும் எங்க அம்மாவுக்கும் தெரியல. புரியல. அதனால எங்க அம்மா என்ன சொன்னாங்க? பையா பையா வெப்பாண்டா வெப்பா ஆளி அம்மா தான் வெப்பா எங்க போனாலும். அது எப்படா வரும்? அவனே வச்சிட்டாமா. அவனா எவன்? உன் பங்காளியா? கோவப்படாது, ஏதோ தெரியாத வச்சிட்டாங்க. நேரம் நல்லா இருந்து தார் ஏதோ சின்ன பையன் தெரியாத வச்சிட்டாமா. அப்படி எங்க அம்மா என்ன சொன்னாங்க? பையா பையா நானே பண்ண முடியும். அவன் வச்சிட்டாமா. இருமா புத்தி போய் சொன்னா கேட்பாமா? சின்ன பையன் டேய் அம்மா மேல கை வைக்க கூடாது. உன் இடம் எங்குது அங்க போய் நில்லு. ஏதோ ஒண்ணுமா. அதனால எங்க அம்மா கூப்பிட்டு டே பையா பையா ஒரு நாட்டு மகாராணி மரியாதையா இல்லையா? ஒரு பெண்கள் மீது எங்க கை வைப்பது அறிவில்லை. மூஞ்ச பத்தி அவனுக்கு முருகா என்ன வேணுது? நானமா பண்ண முடியும். சரி விடு. எங்க அம்மா நான் சொன்னாங்க என்ன பையா பையா 2 பேரும் சுமாரி மாட்டேன். பார்த்தா பைக் காட்சி மாதிரி 2 பேரும் சுமாரி மாட்டேன். அது நானா பண்ண முடியும். சரி சரி விடு கோவப்படாது. எங்க அம்மா நான் சொன்னாங்க பையா பையா நீ உடனே கிளம்பி ஆந்திராவுக்கு போய் தெலுங்கு கத்துனப்பா. அப்பதான் ஒன்னு ஒன்னு என்ன பேசுறதுக்கு தமிழ்ல நீ சொல்லி போடுறாங்க. எங்க அம்மா சொன்னாங்கம்மா. எங்க அம்மா என்ன சொன்னாங்க? ஆந்திராவுக்கு போய் தெலுங்கு கத்துக்கலாடா. அப்பதான் உங்க அண்ணா வண்டி என்ன பேசுறாங்க புரியும் அப்படின்னு சொன்னாங்க. நீ தமிழ்ல சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொன்னாங்க. நானும் நேரா கிளம்பி ஆந்திராவுக்கு போனேன். சரி நேரா கிளம்பி ஆந்திராவுக்கு போனேன். போய் 3 மாசத்துல தெலுங்கு கத்துன்னு வந்துக்கிறேன். சூர்யா நான்தாம்மா. அடியே செல்லம் வருவானுங்க மூஞ்சி பத்தி அவனுக்கு. சரி விடு. ஏ சூர்யா டோர் மூடு. அடியே செல்லம் அடியா பட்டி அடியா பருகுண்டு நான் எதுவும் பண்ணலாமா? பூனை செய்யறது குறும்பா, அதை அடிச்சா பாவமா. நீ என்ன பண்ணுவ? நீ குஞ்சினா நானும் குஞ்சினா கொஞ்சிருது பேரு. அதுதான் நான் சொன்னேன். அர்த்தத்தையே மாத்தாதே. அர்த்தத்தை அண்ணாசரமா மாத்தாதுடா. சரிம்மா. புரியுதா? குழந்தை 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 நம்ம பண்ற வேலை எனக்கு தான் தெரியும். அவர் அடி
சரி வா அதுல விட்டுக்கிறேன் நான். டேய் சூர்யா ஆ? அடியப்பட்டி அடியப்பல்லா வாயில தானம்மா நட்டாவே. சரி விடுமா. டேய் சூர்யா அப்பா நீ அடிச்சிட்டு கொஞ்சம் ஐயோ கோச்சிட்டியா பின்ன அடிச்சிட்டு டேய் உனக்கு கூட கோவம் வருமா வராதா? ஐயோ இந்த நேரத்துக்கு எங்க ஹாஸ்பிட்டல் கூட இல்லப்பா வேணாம் வேணாம். டேய் செல்லோ ஐயோ அடியப்பட்டு இது அவர் ஏதோ கொஞ்சத்துக்கு வராரு. டேய் உனக்கு தெலுங்கு தெரியுமா தெரியுமே. சொல்லிருந்தா ஓட்டோட்டமா அரண்மனைக்கு கொண்டு வந்து கூட தெலுங்கு கத்துக்கிட்டு போயிடா என்னம்மா சொல்ற? தெலுங்கு தெரியாதா? ஒரு நாட்டுக்கு மகள் நினைக்கிற தெலுங்கு சொல்ல நாட்டு மகள் நம்ம மேல தப்பா சொல்ல மாட்டாங்க. ஆமா எங்க தப்பதான் சொல்லுங்கிறாங்க ஆமாம்மா அது மாதிரி சொல்லாத அளவுக்கு நான் கத்துறேன் உனக்கு என்னத்தா தெலுங்கு. நான் உனக்கு கத்துறேமா? சரிடா நான் கத்துறேன்னா நான் உனக்கு வாத்தியார். நான் எதுக்கு வாத்தியாரு தெலுங்கு வாத்தியார். தெலுங்குக்கு ஆமா தெலுங்கு வாத்தியார். தமிழுக்கு ஒரு வாத்தியார் கண்டுபிடிச்சாங்க, ஆங்கிலத்துக்கு ஒரு வாத்தியார், கணக்குக்கு ஒரு வாத்தியார் கண்டுபிடிச்சாங்க. இப்ப இவர் தெலுங்குக்கு வாத்தியார். நான் தெலுங்கு வாத்தியார். நீ எனக்கு சின்ன குஞ்சி. சின்ன பொண்ணு மாணவி. அதான் பள்ளிக்கூடத்தில் சொல்லுவாங்களே அதான் மாணவி. நான் எந்த ஒரு பொருளை பயிரிட்டு சொன்னாலும் அது பின்னாடி லூப் போட்டு பேசுறேன். தெலுங்கு பாஷை. ஆமா எங்க லூப் போடுவாங்க? சரியா? சொல்லுடா. நான் சொல்ற மாதிரி நீ சொல்லணும். சரி இதுக்கு பேர் என்ன சொல்ற? பல்பு. இதுக்கு பேர் நம்ம தமிழ்நாட்டுல பல்ப் பண்றோம். இதே ஆந்திராவில இதுக்கு பின்னாடி லூப் போட்டு பல்புல்லு. ஓ ஆந்திரா சொன்ன மாதிரி தான் கை நீட்ட முடியும். நான் என்ன பண்ண முடியும்? அங்க சொல்லி விட்டாங்கல்ல அப்படியே அங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன். சரி அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? பெட்டி. அதுக்கு பேர் பெட்டின்றோம். அதுக்கு பின்னாடி லூப் போட்டு கட்டிலு. நாடா கையில் சமாளிக்கிறா. ஓ நம்ம கை நீட்டு வேணாம் கால் நீட்டு வர எத்தி நிறுத்தாவலே ரொம்ப நீண்டுச்சு. அவனை இழுத்து வச்சு ஓட்டா அறுத்துருவேன். என்னத்தா? நாக்கு. சரி அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? அது பேர் மிருதகம். அதுக்கு பேர் மருதங்கன்றோம். அதுக்கு பின்னாடி லூப் போட்டு மருதங்கள். திறந்துக்குச்சா? ஐயோ இல்லம்மா இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஸ்டேஜ். இதுக்கு பேர் ஸ்டேஜ்ன்றோம். இதுக்கு பின்னாடி லூப் போட்டு ஸ்டேஜ் லூக்கு குத்த மாட்டோமா? வாத்தியார் சொன்ன மாதிரி தான் நம்ம செய்ய முடியும். சரி எல்லாத்தையும் சொன்னல இதா தெலுங்கு. இதுதான் தெலுங்க. ஆமா. ஆனா போடா போல காரி முஞ்ச கந்திலே அடி போட போத்தனி பேதி போட தாரோட முஞ்சி இட்டு போட முஞ்சி அந்த போட முஞ்சி விக்கத்தவரே வாஜத்தவரே வாஜத்த வாஜத்த பையா குப்பத்தட்டு குமத்தா போடா டுப்பா குரியா போடா பால 3 மாசம் பாடாரா 3 மாசம். எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துன எனக்கு தான் தெரியும். கம்னர பையா நீ 3 மாசமா போய் கத்துக்கணும் தெலுங்கு. நான் 3 நிமிஷத்துல கத்துக்கிறேன். நான் 3 மாசம் கத்து நீ 3 நிமிஷம் எப்படி அது? அம்மா ராஜா ஐருட்டு பாப்பாச்சு நான் கத்துக்கிறேன். ராசாத்தி பீசூத்தி நான் எதுவும் பண்ணல. அவரு பீஸ் ஊத்தின்னு சொன்னா நானே பண்ண முடியும். அவரு போய் நான் 3 நிமிஷத்துல கத்துக்கிட்டேன். அப்படியா? ஆமா நிஜமா? ஆமாண்டா. சொல்றேன் பாப்பா. சரி இதுக்கு பேர் என்ன சொன்ன? ஆந்திரா மயில பலபலோ பலபலோ பெட்டி பெட்டியாலோ மருதகம் மருதகலோ ஸ்டேஜி ஸ்டேஜிலு அம்மா ராஜாத்தி ஐருட்டு பாப்பாத்தி நான் லூப் போடுறதுல ஃபேமஸ்டா. சத்தியமா கேட்டு பாரு நான் லூப் போட்டே பழகப்பட்டோம். நீ அதுக்கு போட மாட்டேன். எல்லாத்துக்கும் போடுடா. போட மாட்டேன். போடுடா. அப்ப உங்க அம்மா இதுக்கு போடுவா. இது பேர் பூ. இது பேர் லூ போட்டு சொல்லலாம். அப்பா பேருக்கு எப்பேற்பட்ட பொருள் நான் என்னமா பண்ணுவேன்? பூவும் பெண்ணும் ஒண்ணு
அது எப்படி சொல்லுவாங்க? ஆமாண்டா. பூ பொண்ணு ஒண்ணுனா எப்படி அது? ஒரு பெண்ணை பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். எப்படி? குடும்பத்து பெண்ணா, குடும்பத்துக்கு ஆகுமா ஆகாதான்னு. அது எப்படி என்றால் இந்த மலரை வைத்து கண்டுபிடிக்கலாம். எப்படி? ஒரு பெண்ணாக பிறந்தவள் வைத்துக் கொண்டு அந்த பூ எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கை கசங்கி இருக்கும். அதே பெண்ணாகப்பட்டு நம்ம பூ வச்சிருக்கிறோமே, அழகுக்காக வச்சிருக்கோமே, அந்த பூ எதுவும் ஆகக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பூ கசங்காம வச்சிருப்பாளாம். அவ வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த பூ பாத்துக்கிற மாதிரி குடும்பத்தை பார்த்துப்பா. பூ வச்சிருக்கிறதே தெரியாது, இப்படி ஒரு திருப்பி போது அது வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். அப்பேற்பட்ட மலரை கொண்டு போய் எங்கடா வச்சிருக்கிற பையன்? நான் அழகா மேல்தான் வச்சிருந்தேன். நீ அடிச்சல உங்க மேல உள்ள போய் இறங்கி இல்ல. இது பேரு பூ. இதுக்கு லூ போட்டு சொல்லு. கண்ணாடி போட்டுதான் பாப்பா சொல்லிச்சு. என்ன கிளியரா சொன்னா அந்த கேயன் சொன்னதான் உங்க ஆளு கேச்சு. அவர் சொந்த பழிச்சு கேச்சு. நீ சொந்த எனக்கு கேட்காது. அவர் சொன்னது கேட்சா? அது சொன்ன மாதிரி இருக்கட்டும். அது சொல்லிச்சு இல்ல பாபா சொன்ன மாதிரி இப்ப நீ சொல்ற இதுதான் அவட லூஸ் சேர்த்தோம்னா பூ பண்ணுவான். அப்படி சொன்னா அப்ப இதுக்கு என்னதான் சொல்லுவாங்க? அண்ணன் ஒண்ணு குண்டு சொன்னாலும் அது மாதிரி தான் ஆகும். எங்க அண்ணன் ஒண்ணு தான் ஆகும். அதான் ஒண்ணு அப்படி இருக்கும் பொழுது இது பேர் அது கிடையாதுப்பா. இது பேர் புஷ்பம். புஷ்பம். அப்ப புஷ்பம் கையை அங்கதான் அங்கதான் போதா உங்க மேல வந்து இல்ல கீழே போகுது. ஏண்டா காலத்தவர வீணான கை கொட்டி எழுந்து விட்டாங்க. ஆமா கொட்டிட்டேன். யாரை சந்திப்பது வரைக்கும் மன்னர் ஆயுதப்பட உத்தரவு உங்களை புறப்பட்டு பார்க்கலாம்.
அட பாய் உனக்கு போய் பார்த்ததா உனக்கு தெரியும். எனக்கு தான் தெரியும் உள்ள போய் பார்த்தது. ஏய் மா என் கணவரை பயபக்தியோட நான் வணங்கி கொண்டிருந்தேன். ஆமா ஆமா நீ என்ன செய்து கொண்டிருந்த? நான் நின்று கொண்டு இருந்தேன். எங்க நின்று கொண்டிருந்த? இங்க ஓரமாக. நான் எதுவும் செய்யவில்லை. நான் எதுவும் பண்ண நீ செஞ்சிட்டாலும் நான் எதுவும் பண்ணமா நானும் பண்ண ஏண்டா என் கணவரை வணங்கி கொண்டிருக்கும் போது நீ என்ன செய்து கொண்டிருந்த? நீங்க என்ன பண்ணீங்க? உங்க வீட்டுக்காரர் பயந்து நீங்க குஞ்சு வணங்குனீங்க. அதே மாதிரி தான் நானும் குஞ்சு வணங்கினமா 2 வாட்டி வணங்குறேன். 3வது வாட்டி வணங்கும் போது குட்டோடு உள்ள என்னால முடியலமா. அப்புறம் என்ன பண்ண? உள்ள போய் மாட்டிக்கணா. ஐயோ கண்ணு திறந்து இப்படி பார்த்து பாரு. ஒரே கண்ணோல் இருக்குது. ஒரு பல்புகள் உள்ள மாட்டினா தானே இந்த உருவல தாங்கல எலக்ட்ரிசிட்டி நல்ல வெல்வானால தான். அம்மா பேசற பல்பு. அவர் கூப்பிட்டாங்க உள்ள பல்பு மாட்டி கண்ணு திறந்து பாரு போய். சரி டோர் இறங்கி பாரு. 2 நாள் கழித்து கணவன் மனைவி ஒன்றாக சந்தித்திருக்கோம். ஆமா சந்திக்கிறீங்க. அந்தரங்கள் சேர்த்து கலந்து உரையாட போறோம். ஆமா வாங்க கலந்து பாப்போம். என்னத்த நீங்க தான் என்ன கலக்க போறீங்க? கலக்க புத்தி விட்டு போவாதா? கணவன் மனைவிக்கு 1000 இருக்கும். ஒரு 500 கொடுத்துறேன் வாங்கிட்டு பணத்துக்கு ஐயா காதா கோயில் கட்டி தரோம் ஒரு வாங்கி கொடுங்க. 100 ரூபாய்க்கு மேல தர மாட்டேங்க. போய் வப்போ. அப்ப நான் வரட்டுமா? இந்த ஐயா சொல்லுங்க. ஐயா என்னடா? நான் போயிட்டு வரட்டுமா? போடா. சரிமா. டேய் புள்ளமா போல. எப்பல சொன்ன? அறிவில டவுனுக்கு. போய் எடுத்துடா. போய்டா. ஐயா நீ சொல்ல. போடா. ஒரு மாதிரி இருக்கு. ஆமா நீ போடா. ஐயா நீ டேய் போடா. இப்பதான் சந்தேகம். யார் ஆம்பளை வாசிக்கார் யார் பொம்பளை வாசிக்கார்னு சந்தேகமா இருக்குது. அப்ப நான் அவர்தான் ஆம்பளை நான் தான் பொம்பளை போ. யார் சொன்னது? போடா. நாட்டா போய்ட்டு போடா. ஐயா இருங்க ஐயா வரேன். நான் வரணுமா? யார் ராமோ? சரி வட்டா. போய்ட்டு வாடா. பாஸ் செய்யா. கண்டிப்பா செய்வேன். எங்க அங்க செய்ய பாரு நான் வட்டா. அவ செய்யல நீ வர போறியா? நான் வரலனா இல்ல ஆளு 2 பேர் கூப்பிடலாம்னு யாரு? சரி டோர் மூடு. உன்னை பார்த்தவுடனே எப்படி தெரியுமா இருக்கிறது? நீயே கட்டி பிடிக்கிறானோ ஒரு கண்ணமோ எனக்கு. அதேதான் புடிச்சு நடக்குறாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அப்படியே தான் சாதிரி ஆத்துறாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. மலரை தேடி வண்டி எதற்காக வரும்? மயில புடங்க வரும். இதுல யாரு மலர் யாரு வண்டியா? என் மனைவி மலர்றா. நான் எப்போதும் கரு வண்டு. நீ கரு வண்டு இல்ல. உங்க பின்னாடி தள்ளுற சாமி. சென்றால் எதற்காக தொடும்? சித்திர பட்டியே சிங்கார பட்டியே வாயல் அருகில் போட்டு வச்சேரா
உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? ஒரே தம்பி ஒப்ப தம்பி ஆசன் தம்பி அயலாடு சென்று வருவார்கள் இதம் அனுப்பியிருக்கிறான். இந்த செய்தி உன்னிடத்தில் சொல்லதான் இந்த நேரத்தில் ஓடி அவர் குழந்தை போறாரு. அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் ஏதா இருக்கிறாரோ, அவர் கருப்பா இருக்கிறாரா, சகப்பா இருக்கிறாரா, குட்டா இருக்கிறாரா, ஒல்லியா இருக்கிறாரா, ஹைட்டா இருக்கிறாரா, குள்ளமா இருக்கிறா, ஒன்றுமே எப்படி இல்லை. மைத்திரி வர சொல்லிட்டீங்க. இப்போதே போயிட்டு வரேன். இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு நான் எப்போது நீ மகராணி இருக்க வேண்டும். என் வீட்டுக்கு எப்போது நீ வேலைக்காரி வேலைக்காரி வேலைக்காரன். இருந்தா என்னை பார்த்து கேட்க கூடாத வார்த்தை கேட்டு விட்டு போறான். அடியே மகனா, நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு நீ ராணி, என் வீட்டுக்கு வேலைக்காரினா கேட்டு பகலே. நான் வேலைக்காரியா, நான் அரண்மனைக்கு சொந்தக்காரியான்னு போக போக